தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவுக்கு தொடர்ந்து பொதுமக்களிடையே எதிர்ப்பு வலுத்து வருகிறது. வடசேரி பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி எரிசாராய ஆலை தொடங்கிய டி.ஆர். பாலுவுக்கு எதிராக இன்று வீடுகள், கடைகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் வடசேரி பகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் டி.ஆர். பாலுவின் குடும்பத்திற்கு சொந்தமாக எரிசாராய ஆலை அமைக்க நடவடிக்கை எடுக்காது. இது தொடர்பாக கடந்த 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை சார்பில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அதே பகுதியில் உள்ள டி.ஆர். பாலுவின் சொந்த நிறுவனமான கிங் கெமிக்கல்ஸ் நிறுவனத்திற்குள் நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்க வந்த பொதுமக்களை உள்ளே வரவிடாமல் தடுத்ததுடன் டி.ஆர். பாலுவின் தூண்டுதலின் பேரில் எரிசாராய ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் மீது காவல்துறையினரின் தடியடி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் படுகாயமடைந்தனர். பலர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். டி.ஆர். பாலுவின் தூண்டுதலால் நடைபெற்ற இந்த துயரச் சம்பவத்தின் 4வது ஆண்டு நினைவு நாளான இன்று வடசேரி மக்கள் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். அனைத்து கடைகளும் மூடப்பட்டதோடு மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். வடசேரியின் முக்கிய வீதிகளில் பொதுமக்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வரும் மக்களவைத் தேர்தலில் டி.ஆர். பாலுவை தோற்கடிப்பது என்றும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கு. பரசுராமனை அமோக வெற்றி பெற வைப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. எங்கள் ஊருக்கு இந்த எரிசாராய ஆலை தேவையில்லை. அவர் வெளியே 100 தொகுதியில் நிற்கும் போதே எரிசாராய ஆலை தவங்களுக்கு இந்த ஊருக்கு வந்தார். இப்போ இந்த ஊரில் எம்பி எல்லாரும் வச்சுங்க எரிசாராய ஆலை இனிமேல் இந்த ஊருக்குள்ளே பண்ணிக்குவார். கருப்பு தின போராட்டம் 4 வருடங்களுக்கு முன்பாக கெமிக்கல்ஸில் ஆர்ப்பாட்டம் மௌனமாக நாங்கள் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்போ டி.ஆர். பாலு அவர்கள் போலீஸ் துணையுடன் எங்களை தடியடி பிரயோகம் செய்து எங்கள் மக்களை அடித்தியும் துன்புறுத்தியும் பல கொடுமைகளையும் செய்தார். நாங்கள் எல்லாம் ஒரு 30 பேர் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த கருப்பு தினத்தை அனுசரிக்கிறோம்.